வணக்கம். தமிழ்நாடு அரசியல் கள நேயர்களுக்கு அன்பு வணக்கம், இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நடந்த விஷயம் பார்க்கும்போது, இன்றைக்கி இல்லை நேற்று, நம்ம காங்கிரஸ் கட்சி தாவேகா கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்குது அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா எந்த தேசிய கட்சிகளோடு மாநில கட்சிகள் உறவாடினாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேசிய கட்சிகள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழிச்சிருவாங்க. ஏன்னா தேசிய கட்சிகளுடைய செயல்பாடுகள் அப்படி தான். இந்த காங்கிரஸுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி 25 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கினாங்க. யார்கிட்ட? டிஎம்கே கிட்ட. எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஒன்று பார்த்துங்க. அவங்க ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் அறிவித்த பிறகு 28 சீட்டும் எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும். நல்லா ஒன்று தயவு செய்து டிவிகே நண்பர்கள் இருந்தால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சும்மா கமெண்ட்டில் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி உளறிடாதீங்க. அதே ஜூன் மாதத்தில் 1.5 மாத கேப்பில் 5 எம்எல்ஏ வச்சுக்கின்னு திருப்பி தாவேகா கிட்ட ஒரு எம்பி சீட்டு வாங்கியிருக்கிறாங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், தாவேகா கட்சியிலன்னா அடி முட்டாளாக இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கட்சிக்காக தெருவா போறானோ போலையோ இவருடைய பாட்டை போட்டு டான்ஸை போட்டு ஆட்டம் ஆடி ஓட்டு வாங்கி கொடுத்த தாவேகா தொண்டனுக்கு தராத ராஜ்யசபா சீட்டு எடுத்துன்னு போயிட்டு காங்கிரஸுக்கு கொடுக்குறாரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்னா, தாவேகா தொண்டர்கள் மட்டமானவர்களா, நிர்வாக திறமையற்றவர்கள் அவரே முடிவு பண்ணிட்டாரா, இல்லது அரசியல் அவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரா, இல்லை பணக்காரங்களுக்கு மட்டும்தான் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா, இல்லை ஜாதி பாகுபாடு பார்த்து அப்படி கொடுக்குறாரா? இப்படி பல கேள்விகள் தோணுது. நான் என்ன கேட்குறேன், ஆல்ரெடி டிஎம்கே ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டாங்க. மக்களை தாவேகா கட்சியில் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு தகுதி இல்லையா? உங்கள் கட்சியில் இருக்க யாருக்கும் தகுதி இல்லையா? படித்த அறிவாளியே வாலிப பிள்ளைங்க யாருமே இல்லையா? என்ன நினச்சின்னு விஜய் அவர்கள் பண்ணுறாரு?